guys, welcome to our channel Mom and Me. இந்த வாரம் நம்ம சேனல்ல கொழுக்கட்டை ரெசிபீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிடி கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறோம். கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 வகை மணி கார கொழுக்கட்டை ரெசிபி. அதை எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ 2 வகையான கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு மொத்தமா 1.25 கப்பு கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்திருக்கோமோ அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்திருக்கிற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு கூட குறைய இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கேஸை சிம்ல வச்சுட்டு 1.25 கப் கொழுக்கட்டை மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெல்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். இப்போ இது கொஞ்ச நேரம் சூடு ஆறி இருக்கு. இப்போ 2 வகையான மணி கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாவை 2ஆ பிரிச்சுக்கிறேன். இப்போ இதில் இந்த ஒரு பகுதியை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ முதல் வகையான மணி கார கொழுக்கட்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், 1/2 கப் தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவையும் தேங்காய் துருவலையும் மிக்சியில் கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவையும் தேங்காவையும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகாய் தேங்காவை இது கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக வந்துட்டு மாவு எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மணி கார கொழுக்கட்டைக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 2வது வகையான மணி கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம ஆல்ரெடி செஞ்சு மீதி எடுத்து வச்சிருந்த கொழுக்கட்டை மாவை எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை நல்லா ஸ்மூத்தா வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி கார கொழுக்கட்டைக்கு பண்ண மாதிரியே சின்ன சின்ன உருண்டைகளை இதையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 வகையான மணி கார கொழுக்கட்டைக்கு எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து இது என்ன பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை வந்துட்டு இதுல பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டையும் பாருங்க ரொம்ப நல்லா சாஃப்டா வந்திருக்கு.
இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை தாளிச்சுக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பச்சை மிளகாலாம் சேர்த்து பண்ண மணி கொழுக்கட்டையை இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டையை நீங்கள் தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்படியே கூட சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மணி கார கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சாச்சு. இதில் வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கிற மணி கொழுக்கட்டையை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த 2 கொழுக்கட்டையும் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் கேஸில் வச்சு இது பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 1 மினிட் வந்து இதை மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 வகையான மணி கார கொழுக்கட்டை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பிள்ளையார் சதுர்த்தி அந்த மாதிரி ஒகேஷனுக்கு தான் பண்ணணுன்ட்டு இல்லை. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த 2 வகையான மணி கார கொழுக்கட்டையை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.